நம்ம சொசைட்டியில் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறது டாக்டர் ஆகிட்டா அவ்வளோதான், லைஃபே செட்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி தெரியுமா? டாக்டர்னா வெறும் காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் சொல்லி நினச்சிங்கன்னா கிடையாது. இந்த ஃபீல்டு அதுக்கும் மேலே. நான் என்னோடய இன்டர்ன்ஷிப் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இந்த வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நடந்த ஒரு சம்பவம். இன்டர்ன்ஷிப் அப்படின்னாலே நிறைய வேலை இருக்கும், பரபரப்பாக இயங்கிக்கிட்டே இருப்போம் ஜூனியர் டாக்டர்ஸ் நாங்கள். ஸோ நானும் அப்படி தான், வேலைனா கண் அவ்வளோதான். அப்படி பரபரப்பாக நான் போய்கிட்டு இருக்கேன். என்னோடய சீனியர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. நான் போயிட்டு சார் அந்த வேலை முடிஞ்சு அடுத்து இதை பார்க்கணும், இந்த பேஷண்ட் பார்க்கணும்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கப்போ என்னோடய சீனியர்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. சொல்கிறாங்க, டீ ஒரு நிமிஷம் பொறுறா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் பாரு அப்படிங்கிறாங்க. நான் என் பக்கத்தில் பார்க்குறேன், ஒரு பேஷண்ட்டோட அட்டெண்டர் என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி சார், என்னோடய புருஷனை எனக்கு காப்பாற்றி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் அப்படியே பாஸ் ஆகிட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சரிம்மா பார்த்துக்கோங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அப்படியே போயிட்டு என்னோடய சீனியர்ஸ் பக்கத்தில் ஒரு சேரில் உட்காந்துட்டேன். அப்போ அந்த சீனியர், என்னோடய ஃபேவரட் சீனியர், பிஜி சீனியர் சொல்கிறாரு, நல்லா இருந்துச்சுல அப்படின்னு அவர் சொன்னார். எஸ், அவர் எதை சொல்கிறான்னு எனக்கும் புரியும், அவருக்கும் புரியும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணோம், இன்றைக்கி அவங்க க்யூர் ஆகி வீட்டுக்கு போகிறப்ப நம்ம தேங்க் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதை விட வேறு என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தோன்னா வேணும்? வேறு என்ன வாழ்க்கையில் பார்த்தோன்னா நமக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஸோ இதான் இந்த டாக்டர் ஃபீல். அந்த பேஷண்ட் முதல் நாள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தப்போ அவருக்கு சுத்தமாக மூச்சே பார்த்தோன்னா விட முடியல. ஸோ நாங்கள் எடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ், எக்ஸ்ரேஸ் இதுலேருந்து அவருக்கு என்னன்னு டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா சிஓபிடி, குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு நோய் பார்த்தோன்னா அவருக்கு இருந்துச்சு. இது மோஸ்ட் காமனாக நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னா வரும். அவர் ஒரு குரோனிக் ஸ்மோக்கர். ஸோ அதனால் அவருக்கு இந்த பிரச்சனை பார்த்தோன்னா இருந்துச்சு. ஸோ ரொம்ப அவருக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமாக இருக்கனால நாங்கள் நிறையா அவருக்கு ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக சிபேப், பைபேப் அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவருக்கு ஆக்சிஜன் பார்த்தோன்னா சப்போர்ட் கொடுத்தோம். 2 நாள் பார்த்தோன்னா அவர் இந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருந்தும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பார்த்தோன்னா கிடையாது. உட்காந்துருப்பார், பேசுவார் கொஞ்சம், ஆனால் மூச்சே விட முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக பார்த்தோன்னா அவருக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி பார்த்தோன்னா இருந்துச்சு. நாங்களும் பார்த்துட்டோம். பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததில் அவரோட கார்பன் டை ஆக்சைடு லெவல் பிளட்டில் ரொம்ப அதிகமாக பார்த்தோன்னா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா உயிருக்கே ஆபத்து. ஸோ அவருக்கு செயற்கை சுவாசம் இன்டுபேஷன் அப்படிங்கிறது உடனே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவு பார்த்தோன்னா சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நாங்கள் இந்த கன்சென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் போயிட்டு இன்டுபேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவரோட அவங்க மனைவி கிட்ட போய் பார்த்தோன்னா சொல்கிறோம். அவங்க அழுகுறாங்க. எப்படி போகிறப்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போனப்போ அழுதாங்களோ அதை விட பயங்கரமாக பார்த்தோன்னா அழுகுறாங்க. வேணாம், எப்படியாவது என்னோட கணவர் காப்பாற்றுங்க, இல்லை இதெல்லாம் வேணாம், என் கணவருக்கு வேறு ஏதாவது சிகிச்சை பார்த்தோன்னா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு எவ்வளையோ பார்த்தோன்னா புரிய வச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட மகனை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி புரிய வச்சு இன்டுபேட் பார்த்தோன்னா பண்ணுறோம். இன்டுபேட் பண்ணுறப்ப அஸ் அ இன்டர்ன் டாக்டராக ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா இன்டுபேஷன் அப்படிங்கிற செயற்கை சுவாசம், அதுக்குள்ளே போயிட்டு எத்தனை பேர் வெளியில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி பண்ணுறப்ப அவர் பார்க்க நல்லா உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் அவர் நல்லா இல்லை. அவரோட கார்பன் டை ஆக்சைடு லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவரை நாங்கள் செடேட் பண்ணி அதுக்கப்புறம் அவரை இன்டுபேட் நாங்கள் பார்த்தோன்னா பண்ணுறோம். இன்டுபேஷன்லேயே இருக்கார். அதுக்கப்புறம் நாங்கள் அவரை கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அப்படிங்கிற இன்னும் உயர் சிகிச்சை பிரிவுக்கு பார்த்தோன்னா மாற்றுறோம். அங்கே வச்சு ஒரு வாரம் அவர் செயற்கை சுவாசமில் இருக்கார். அப்புறம் அதிலிருந்து வெளிவராரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை படிப்படியாக பார்த்தோன்னா ஸ்டெப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவோம், அதை பண்ணி கடைசியில் அவருக்கு பைபேப்பு, சிபேப்பு எல்லாம் கொடுத்து முடிச்சு அவர் கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் பார்த்தோன்னா சுவாசம் பார்த்தோன்னா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நாங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பால்ஸ்லாம் பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அதை ஊத சொல்லி அவருக்கு அந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து நார்மலாகி வார்டுக்கு நார்மல் வார்டுக்கு அங்கேருந்து எங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அவங்க பார்த்தோன்னா போனாங்க. ஸோ இதான் இந்த ஸ்டோரி தான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சது. அண்டு இது என்னோடய லைஃப்பில் நான் ஒரு டாக்டராக இருக்குது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாகவும், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தையும், நான் பிறந்திருக்கேன், நான் இங்கே பார்த்தோன்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்த்தோன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் என்னோடய ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்க்கு பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ண முடியுது, அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியுது, அவங்களோட பெயினை பார்த்தோன்னா க்யூர் பண்ண பார்த்தோன்னா முடியுது அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை எனக்கு பார்த்தோன்னா கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் இந்த டாக்டர் ஃபீல்டு அப்படிங்கிறது தெய்வத்துக்கு நிகராக பார்த்தோன்னா இன்றைக்கி மக்கள் பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு நிகராக
பார்க்கக்கூடிய டாக்டர்ஸை இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பல இடங்களில் தாக்குதல் அடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த செயல்களுக்கெல்லாம் உண்மையிலே நான் வருத்தப்படுறேன். அண்டு ஏன் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை, அந்த மூல காரணத்தை நம்ம ஆய்வு பண்ணணும். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இதை பற்றி பெருசாக வந்து ஒரு ஒப்பீனியனோ இல்லை வந்து இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத என்னால் இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியாட்டினாலும் கூட இன்னும் நான் மெச்சூர் ஆகி இதற்கான சொல்யூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் எல்லாருக்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு பொறுப்பும் வந்து பார்த்தோன்னா எனக்கு இருக்க தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று, நான் எதிர்பாராமல் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம், படிப்பு முடித்தோடனே பட்டம் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. அந்த பட்டமளிப்பு விழா வந்து பார்த்தோன்னா நடக்குது. யூடியூப்பில் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரியுது, எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து வந்த ஃபோன் கால்ஸ், என்னோடய ஃபேமிலிஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லோரும் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தோன்னா படுறாங்க. அண்ட் எங்கே போனாலும் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, அவங்க வெளியில் போனாலும் சரி எல்லோரும் வந்து பார்த்தோன்னா ஒன்றை தாண்டா கேட்குறாங்க. ஸோ வேறு எங்கேயாவது நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம பார்க்கக்கூடியவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா டாக்டர் எப்படி இருக்காரு, டாக்டர் என்ன பண்ணுறாரு, டாக்டர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட் நம்மளை பார்க்குறப்பையும் வந்து பார்த்தோன்னா வாங்க தம்பி, உட்காருங்க தம்பி, சாப்பிடுங்க தம்பி, வைங்க தம்பி. ஸோ இதுக்கு முன்னாடி பேசாதவங்க கூட இன்றைக்கி வந்து இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. இது நான் வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்காத வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், உன்னோட வயசில் ஒரு வயசு மூத்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் சின்ன பசங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்மளோட சின்ன வயசாக இருந்தாங்களும் அவங்களுக்கு வந்து மரியாதை வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும். அப்படி இருக்கப்ப பெரியவங்கள்லாம் வரக்கூடிய பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் பார்க்கக்கூடிய எதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய நபர்களாக வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும், வயசில் வந்து ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க, 50 வயசு 60 வயசு. அவங்கெல்லாம் இணைய வந்து சார் வாங்க சார், உட்காருங்க சார், சாப்பிடுங்க சார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறப்ப எனக்கு எனக்கு வந்து இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க, நான் வந்து உங்கள் பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட. இல்லை சார், இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டாக்டர் சார், நீங்கள் வந்து எங்களுக்கு நோயை வந்து பார்த்தோன்னா க்யூர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டர், உங்களுக்கான மரியாதை நாங்கள் செய்ய வேணாமா, இதெல்லாம் வந்து நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஏற்றுக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு அன்பாலையும் அந்த பாசத்தாலையும் அந்த ரெஸ்பெக்டை வந்து பார்த்தோன்னா தூக்கி கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இது வந்து உண்மையிலே என் லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா நான் எதிர்பாராமல் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக நான் வந்து பார்க்குறேன். இதெல்லாம் அவ்வளோ எளிமையாக வந்து பார்த்தோன்னா கிடச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த ஜேர்னி ஒன்றும் அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல் வந்து பார்த்தோன்னா கிடையாது. நிறைய வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கிடச்சது தான் இந்த டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது. ரத்தம் சிந்தியா? ஆமாம். எத்தனையோ பேஷண்ட்ஸு, ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்டு, ஹெச்பிஎஸ்ஏஜி வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் பேஷண்ட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறப்ப, பிளட் எடுக்கிறப்ப அந்த நீடில் வந்து நம்ம கையில் வந்து பார்த்தோன்னா குத்தி நமக்கு அந்த நோய் வருவதற்கான ரிஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்க்குறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்டா நீ பர்சனல் ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணலையா, க்ளவுஸ் போட்டுக்கலையா? என்ன போட்டிருந்தாலும் சரி, க்ளவுஸே போட்டிருந்தாலும் சரி, நமக்கு வந்து அந்த நீடில் வந்து ப்ரிக் ஆகுது, பேஷண்ட் தட்டி விட்டாங்க தெரியாமல் அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இயல்பான விஷயங்கள் தான் ஒரு டாக்டராக இருந்தால். அப்படி எனக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய ப்ரிக்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஃபஸ்ட் டைம் வாட்டி நடந்தப்போலாம் வந்து ரொம்ப பயந்துட்டேன். உடனே போயிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கா, ஹெச்பிஎஸ்ஏஜி இருக்கான்னு சொல்லிட்டு நான் காசை போட்டு அந்த கிட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஓகே, பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா தோணுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹைலி ரிஸ்கபிள் ஜாப் தான் வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜாப். நம்மளோட உயிரே வந்து பார்த்தோன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு என்ன நோய் இருந்தாலும் நான் அதை வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவனை வந்து பார்த்தோன்னா நம்ம சரி செய்ய வந்து பார்த்தோன்னா முடியும், அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். ஐயோ பேஷண்ட்டுக்கு இந்த வியாதிலாம் வந்து பார்த்தோன்னா இருக்கே, நானும் தொட மாட்டேன், எனக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லி பயந்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்டு செட் ஆகாது. இவ்வளோ கஷ்டங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டா டாக்டர் ஆயிடலாம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் வந்து பார்த்தோன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி இதை விட ஒரு பெரிய கதை வந்து பார்த்தோன்னா ஒன்று இருக்குது. டாக்டர் படிப்பில் இன்றைக்கி சேர்றதே ஒரு மிகப்பெரிய கனவாக வந்து பார்த்தோன்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது. அண்டு ஒரு எட்டா கனியாகவும் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எனக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 12th முடிச்சுட்டு வெளியில் வரேன், நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா வருது. இன்றைக்கி நீட்டை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். அது ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும். ஆனால் எவ்வளோ தான் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் சரி, தடைகள் இல்லாத வாழ்க்கையே வந்து பார்த்தோன்னா கிடையாது. எவ்வளோ வந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து தாண்டி போய் தான் வந்து பார்த்தோன்னா ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய டீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வச்சுக்கிட்டு என்னோடய பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிட்டு தனியாக வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன்.
யாரும் வந்து பார்த்தோன்னா எனக்கு பெருசாக மோட்டிவேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணல. ஏன் ஒரு வருஷத்தை வீணாக்குற, நீ போயிட்டு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இந்த நீட் எக்ஸாம்லாம் ஏதோ வந்து புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எதுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து நான் வந்து காலேஜில் சேர்ந்த மாதிரியும் யாருக்குமே வந்து பார்த்தோன்னா தெரியக்கூடாது நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறான், ஏன்னா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டியை தான் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க, யாரும் பாசிட்டிவாக வந்து பார்த்தோன்னா சொல்ல மாட்டாங்க. அதனாலே நான் காலேஜ் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து தனியாக வந்து பார்த்தோன்னா படிச்சுக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தோன்னா படித்தேன். முடியாதுன்னு சொன்ன எல்லார் முன்னாடியும் முடியும்னு சொல்லி, அதாவது ஒரு வருஷம் உட்காந்து படித்து நீட் எக்ஸாம் வருது முதலாக, அப்போ ஒரு வருஷம் ஃபஸ்ட் டைம் உட்காந்து படித்து நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறேன். ஒத்துக்கிறேன், இன்றைக்கி நிறைய காம்படிஷன் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு. நான் படித்தப்போ நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டனோ அதை விட 10 மடங்கு எஃபோர்ட் இன்றைக்கி நீங்கள் போட்டு தான் வந்து பார்த்தோன்னா ஆகணும். அப்போ தான் இன்றைக்கி நீட் எக்ஸாமை கிராக் பண்ணி நல்ல மெடிக்கல் காலேஜில், என்ன மாதிரி ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா படிக்க முடியும். நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறது உன்னோட மோட்டிவேஷன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ வந்து நாளைக்கு பல உயிர்களை வந்து பார்த்தோன்னா காப்பாற்ற போகிற. தமிழ்லையே தலை சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க. அந்த செயல்லையே எது சிறந்த செயல்னா, ஒரு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங், உன் கூட வாழக்கூடிய ஒருத்தவனோட வலியை சரி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த செயல். ஸோ அதுக்காக நீ படிச்சுக்கிட்டு இருக்க, உன்னோட ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்கோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக நீ படிச்சுக்கிட்டு இருக்க. இதை உன் மோட்டிவேஷனாக உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டின அப்படின்னா இந்த காம்படிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நான் படித்தப்போ எனக்கு நிறையா ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இதெல்லாம் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் நான் முதல்ல வந்து பார்த்தோன்னா எல்லார்ட்டையும் வந்து பார்த்தோன்னா பேச ஆரம்பித்தேன், வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தோன்னா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி நிறைய நீட் அஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் சொன்னதை கேட்டு என்னோட கைடன்ஸ் படி வந்து பார்த்தோன்னா படிச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி நிறைய மெடிக்கல் காலேஜஸில் டாக்டர்ஸாகவும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் என்கிட்ட கைடன்ஸ் கேட்டு படிச்சுக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. ஸோ நாங்கள் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அச்சீவ் நீட் ஃபார் நீட் அஸ்பிரன்ட்ஸ் லைக் யூ. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக எப்படி ஒரு நீட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுத்தரோம். கம்ப்ளீட் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வீடியோ லெக்சர்ஸு, கியூ பேங்க்கு, எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இன்றைக்கி அச்சீவ் நீட் ஆப்பில் இதை ஃப்ரீயாகவும் வந்து பார்த்தோன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அச்சீவ் நீட் ஆப்போட லிங்க்கை வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிடிக்கும். உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய லட்சியம். அதுக்காக தான் நான் இத்தனை நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் வந்து பார்த்தோன்னா இருப்பேன். என்ன உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் சரி என்கிட்ட கேளுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு என்கிட்ட கேட்கணும்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நான் படிப்பேன். அதுக்கு வந்து பார்த்தோன்னா ரிப்ளையும் வந்து பார்த்தோன்னா பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணிடுங்க. ஹவ் இட் ஃபீல்ஸ் டு பி அ டாக்டர்.